கன்னிமாரா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? யார் தொடங்கியது? கன்னிமாரா அப்படிங்கக்கூடியது ஒரு ஆளோட பேரில் ஒரு இடத்தோட பெயர். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான் கன்னிமாரா அப்படின்னு. அந்த கன்னிமாராங்கிற பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால தான் கன்னிமாரா பிரபுவுக்கு அந்த பேர் வந்தது. அப்புறம் யார் அந்த கன்னிமாரா பிரபு அப்படின்னா, சென்னையினுடைய கவர்னராக இருந்தவர். அந்த சென்னையினுடைய கவர்னராக இருந்தவர் இவர் யார் அப்படின்னா, இந்தியாவுக்கே கவர்னர் ஜெனரலாக இருந்தார் இல்லையா, டல்ஹவுசின்னு சொல்லுவாங்க. அந்த டல்ஹவுசி பிரபுவினுடைய மருமகன் தான் இந்த கன்னிமாரா. இவருடைய பெயர் ராபர்ட் பர்க். இந்த ராபர்ட் பர்க்குங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் அயர்லாந்தை சேர்ந்தவர். இங்கிலாண்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய சேவைக்காக இந்தியாவுக்கு வந்து டல்ஹவுசி பிரபுவினுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்க. அவரை சென்னைக்கு கவர்னர் ஆக்கினாங்க. இவர் சென்னையில் கவர்னராக இருந்த நேரங்களில் சென்னையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கினார். அதில் ஒன்று தான் சென்னைக்கான பொது நூலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைத்தது. இந்த பொது நூலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கும் போது அவர் என்ன நினைச்சார்னா, லண்டன்ல எல்லாம் இருக்கிற மாதிரி மியூசியம் லைப்ரரி, ஒரு மியூசியம் இருக்கும். மியூசியத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த மியூசியம் தொடர்பான வரலாற்று செய்திகளை படிக்கிறதுக்கும் இலக்கியத்தை படிக்கிறதுக்கும் தேவைப்படக்கூடிய நூலகத்தை அமைக்கணுங்கிறது போல இங்கேயும் மெட்ராஸ் மியூசியத்துக்குள்ளாடி கன்னிமாரா லைப்ரரியை ஆரம்பித்தார். இந்த லைப்ரரி ஆரம்பிக்கும் போது அவர் இதை ஒரு பெரிய ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நூலகமாக ஆக்கணும்னு நினைச்சாரு. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் மிக அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினரை கொண்ட நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் தான். 1.5 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறாங்கங்கிறாங்க. 6 லட்சம் புத்தகங்களுக்கு மேலே கன்னிமாரா லைப்ரரியில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அரிய நூல்களை எல்லாம் இப்போ மின்னூல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த நூல்களை நம்ம இனிமேல் நம்மளுடைய இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே தேடி எடுக்கவும் படிக்கவும் முடியும். அவ்வளோ பெரிய லைப்ரரியை அவங்க உருவாக்கும் போது இதுக்கு பின்னாடி ஒன்று இருந்தது. ஐசிஎஸ் படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்க இல்லையா. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஸ் படிக்கணும்னு, இன்னைக்கு கலெக்டராக இருக்கிறது போல் பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் ஐசிஎஸ் அப்படிங்கிறது தான் ஆட்சி பணி. இதுக்கு லண்டனில் போய் தான் பரீட்சை எழுதணும். அந்த ஐசிஎஸ் போட்டி தேர்வுக்கு தயாராகிறதுக்கான புத்தகங்கள் தேவைங்கிறதுனால இந்த லைப்ரரியை அதுக்கான ஒரு அடிப்படையை தான் அவர் பயன்படுத்தினார். இதுக்கான நூல்கள் எங்கேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய இந்த ஐசிஎஸ் போட்டிக்கு தேர்வுக்கு தயாராகிற கல்லூரியிலிருந்தே கொஞ்சம் நூல்கள் இது முதல்ல கொடையாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கொடையாக கொடுத்த நூல்களோட எல்லா இடங்கள்ல இருந்தும் நூல்களை அவர் பெற்று அத்தனை துறை சார்ந்த நூல்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட நூலகம்ங்கிறதுனாலேயே அவர் பேரால் கன்னிமாரா நூலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. நீங்கள் எப்போது மியூசியத்துக்குள்ளாடி போனீங்கன்னா அங்கே இருக்கிற கன்னிமாரா லைப்ரரிக்கு போய் பாருங்கள். அது ஒரு கடல், உண்மையிலே புத்தகங்களுடைய கடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு புத்தகங்கள். ஒரு காலகட்டத்தில் அதில் உள்ள நுழைஞ்சாலே புத்தகம் படிக்கிறவங்க, புத்தகங்கள் வாங்கிட்டு போகிறவங்கன்னு சொல்லி அந்த மக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது ஒரு எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காட்சியானது. நிறைய நேரங்களில் நான் சென்னைக்கு வந்த நாட்களில் காலை நேரத்தை கன்னிமாரா லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கிறதுங்கிற இதாக செலவிடுவேன். நிறைய புத்தகங்கள் அங்கேருந்து எடுத்தும் படிச்சிருக்கிறேன். சென்னையினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் தான் இந்த கன்னிமாரா லைப்ரரி. இப்போ எங்கேருந்து எந்த நூல் தமிழில் அச்சிடப்பட்டு வெளியானாலும் அதனோட ஒரு பிரதி கன்னிமாராவுக்கு அனுப்பப்படுது, அங்கே பாதுகாத்து வைக்கப்படுது. சர்வதேச அளவுலையும் நிறைய தமிழ் நூல்களுக்கான மையமாக கன்னிமாரா லைப்ரரி செலக்ட் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கன்னிமாரா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைங்கிறது ஒரு கலோனியல் ஸ்டோரி. ஒரு காலனிய காலத்தில் இருந்த கவர்னர் அவரோட விருப்பத்தின் காரணமாக உருவாக்கின ஒரு நூலகம் தான் அது. அடுத்த முறை நீங்கள் அந்த நூலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த நூலகத்தினுடைய உள் அடுக்குகளை பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே என்னென்ன அரிய நூல்கள் இருக்குது, முதற் பதிப்புகள்லாம் நிறைய முதற் பதிப்புகள் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதுகளையெல்லாம் தேடி பாருங்கள். ஏன்னா நூலகம்ங்கிறது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம். அதுலேயும் சென்னை மாதிரியான ஒரு நகரத்தினுடைய முக்கியமான அடையாளமாக தான் கன்னிமாரா லைப்ரரின்னு நினைக்கிறேன். சில்கா ஏரியில் டால்ஃபின்கள் இருப்பதாக சொல்கிறார்களே, அது உண்மையா? டால்ஃபின்களை அதனுடைய அந்த ஏரியிலே போய் பார்க்கறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம். நீங்கள் எப்போது ஒரிசாவுக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரிசாவில் சில்கா அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, பூரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. ஏரினா சின்ன ஏரி இல்லை, 3 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி. படகுல போய் நாங்கள் அதை உள்ளே நுழையும் போது கண்கொள்ளாத அளவுக்கு நீர்ப்பரப்பை பார்த்தேன். அங்கே டால்ஃபின்கள் இருக்குது. ஐராவதி டால்ஃபின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டால்ஃபின்கள் அந்த நன்னீரில் தான் வசிக்கும்.
நாம் படகுல போனோம் அப்படின்னா நம்ம படகுல ஒரு 10 அடி 20 அடி முன்னாடி இந்த டால்ஃபின்கள் துள்ளி நம்ம படகு உயரத்துக்கு வந்துட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். பெரிய ஒரு ஏரி அது. இந்த டால்ஃபின்களை பார்க்கறதுக்காக உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேருந்து இங்கே வராங்க வெளிநாட்டு பயணிகள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை அதனுடைய சுற்றுப்புறத்துக்காக நிறைய வெளிநாட்டு பறவைகள் அங்கே வந்து சேருது. அந்த பறவைகள் சரணாலயத்தை கூட அது பக்கத்தில் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு விடுமுறையை கழிக்கணும், சில நாட்கள் மட்டுமே தான் விடுமுறை இருக்குது, அதை கழிக்கணும்னு நினச்சிங்கன்னா சில்கா ஒரு நல்ல இடம். இங்கேருந்து நீங்கள் புவனேஸ்வருக்கு போகணும். புவனேஸ்வர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிறைய ஒரிசாலேயே பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானதாக இந்த டால்ஃபினை பார்க்கறது இருக்குது. டால்ஃபின் வந்து உங்கள் முன்னாடி நீந்தும் போது நீங்கள் உண்மையிலே ஒரு ஒரு குழந்தையை போல அது நம்ம கையை தொட்டுறாதா, நாம் அதை தொட்டு விட முடியாதா அப்படிங்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அந்த அனுபவத்தை பெறணும்னா ஒரு முறை சில்கா ஏரிக்கு போயிட்டு வாங்க. இந்தியாவின் முதல் புத்தக கண்காட்சி எங்கே நடைபெற்றது? இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலுமே புத்தக கண்காட்சி நடக்குது. குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய பெரிய நகரங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை புத்தகம் கண்காட்சி நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டு வரேன். சென்னை புத்தக கண்காட்சியை கூட பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய புத்தக கண்காட்சி எது அப்படின்னு பார்த்தா டெல்லியில் நடக்கிற சர்வதேச புத்தக கண்காட்சி தான். பிரகதி மைதானில் நடக்குது. அந்த கண்காட்சியை முழுமையாக ஒரு நாளில் சுற்றி பார்த்துட முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி. இப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் புத்தக கண்காட்சி நடக்குது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, எந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடந்தது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த முயற்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு பஞ்சாபி எழுத்தாளர். அவர் பேர் கதார் சிங் துக்கல். இந்த கத்தார் சிங் துக்கல்ங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு ரேடியோ ஆஃபீஸர்னு சொல்லப்படக்கூடிய வானொலி நிலையத்தினுடைய அதிகாரியாக இருந்தவர். அவர் தான் பஞ்சாபில் வேலை செய்தார், டெல்லியில் வேலை செய்தார். அவர் வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த என்பிடியினுடைய தலைவராக பணியாற்றியவர். அப்போது அவர் தலைவராக இருந்த நாட்களில் தான் புத்தக கண்காட்சியை நடத்தணுங்கிற அந்த யோசனை வந்தது. அவர் தான் சர்வதேச புத்தக கண்காட்சியை தொடங்கினார். அவர் தான் சென்னையில் முதன்முறையாக புத்தக கண்காட்சி நடத்தியிருக்காரு. துக்கலினுடைய முயற்சியால் தான் இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது அறிமுகமானது, விரிவுபடுத்தப்பட்டது, புகழ் பெற தொடங்கியதுன்னு சொல்லலாம். இந்த கதார் சிங் துக்கலுடைய சிறுகதைகள் 20 கதைகள் தமிழில் புத்தகமாக வெளிவந்திருக்குது. அந்த கதைகள் பிரிவினை காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை முதன்மையாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. கதார் சிங் துக்கலுடைய சிறப்பே அவர் சிறுகதையில் பெரிய ஆளுங்களை தான். அவர் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு. ரேடியோ நிலையத்தை உருவாக்கியிருக்கிறாரு. லாகூரில் அவர் தன்னோட பணியை தொடங்கியிருக்கிறார். அங்கே வந்து லாகூரினுடைய ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் இந்தியா பிரியுது அப்படிங்கும்போது லாகூரை விட்டு டெல்லிக்கு வரார். டெல்லி ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்தார். அப்போ அமிர்தசரஸில் ஒரு புதிய ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்கணும் அப்படின்னு அரசு நினைக்குது. அந்த பொறுப்பை துக்கல்கிட்ட கொடுக்குறாங்க. அமிர்தசரஸினுடைய ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்தினது துக்கல் தான். இப்படி அவர் ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக செய்கிறாரேங்கிறதுனால தான் நேருவால் உருவாக்கப்பட்ட அந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தக நிறுவனத்துக்கு இவரை தலைவராக்குனாங்க. இவர் தலைவராக்கணுன்னே எல்லா பிராந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஒரு அரசு அமைப்பாக அதை உருவாக்கினார். அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமே, புத்தகங்களை சந்தைப்படுத்தணும் இல்லையா, விற்பனை செய்யணும், மக்கள்கிட்ட குறைந்த விலைக்கு புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் புத்தக கண்காட்சியை அவர் உருவாக்கினார். டெல்லியில் முதல்ல அதை சின்னதாக செய்து பார்த்தார், வெற்றி அடைஞ்சது. கல்கட்டாவில், மும்பையில், சென்னையில், பெங்களூரில் எல்லாம் அவர் வந்து செய்து வெற்றிகரமாக அது நடக்குதுன்னு உடனே தான் இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சியை செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு இயக்கமாக கொண்டு வந்தார். அப்படி அவரால் உருவாக்கப்பட்டது தான் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த சர்வதேச புத்தக கண்காட்சியும். ஒரு முறை நீங்கள் டெல்லிக்கு போய் அந்த சர்வதேச புத்தக கண்காட்சியை பார்த்துட்டு வாங்க. எல்லா நாடுகளினுடைய பெரிய பதிப்பகங்களும் அங்கே வராங்க, புத்தகங்களை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க, சிறந்த புத்தகங்களுக்கான அந்த விற்பனையை வந்து கொடுக்குறாங்க. அங்கே அந்த கண்காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்தக விற்பனை மட்டுமல்ல, எழுத்தாளர்களுடைய அறிமுகம் நடக்கும். இன்னொரு பக்கம் காப்பிரைட்னு சொல்லப்படக்கூடிய புத்தகங்களுடைய உரிமையை பரிமாறிக்கொள்வது, விற்கிறதுக்கான அந்த ஸ்டால்ஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அச்சு தொழிலில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை, வளர்ச்சியை உருவாக்குகிற கண்காட்சி நடக்கும். அது ஒரு பெரிய அனுபவம். நான் 4-5 முறை அந்த புத்தக கண்காட்சிக்கு போய் பார்த்துருக்குறேன். சர்வதேச புத்தக கண்காட்சியினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு சென்னையிலையும் அதே போல் நடக்குது. இப்போ 2 ஆண்டுகளாக சென்னையிலையும் சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க. புத்தகங்களை வெவ்வேறு மொழிகளுக்கு கொண்டு போகிறதுக்கான பரிந்துரை ஒப்பந்தங்கள் போடப்படுது.
இது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் பிற மொழிக்கு எடுத்துட்டும் போகப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தக சந்தையை விரிவுபடுத்தியதில் துக்கலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்தியாவின் முதல் புத்தக கண்காட்சி எங்கே நடைபெற்றது? கதாவிலாசம் என்னுடைய மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று. 50 சிறந்த எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரியான புத்தகம் அது. ஆங்கிலத்தில் வெளியாகிருக்குது. இப்போ அந்த புத்தகம் வெவ்வேறு இந்திய மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது. வரப்போகிற ஆண்டுகள்லேயே 2 மொழிகளில் அது வெளியாக இருக்குது. இந்த புத்தகத்தை தொடராக ஆனந்த விகடனில் எழுதினேன். இந்த கதாவிலாசத்தை தொடராக எழுதும்போது என்னோட மனதில் 100 எழுத்தாளர்களை அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. நான் தமிழில் எவ்வளவு நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருந்தால் கூட ஒரு இளம் வாசகன் படிக்கணும்னு நினைத்தான்னா அவன் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 பேரை நம்ம முதல்ல சொல்லணும் அப்படின்னு. அதுக்காக தான் தேர்வு பண்ணி எழுதினேன். 50 எழுத்தாளர்கள் கொண்டதாக அந்த கதாவிலாசம் இருக்குது. அதனுடைய 2வது பகுதியை விகடன்லேயே தொடராக எழுதலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த எழுதாமல் விட்டு போன எழுத்தாளர்களை பற்றி வேறு வேறு கட்டுரைகள் எழுதியிருக்கேனே தவிர கதாவிலாசனுடைய 2வது பகுதியை நான் எழுதலை. வாசக பருவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் இந்த எழுத்தாளர்களை சந்தித்த அனுபவங்களை தனியாக எழுதியிருக்கிறேன். ஆனாலும் மனதில் அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. 100 புத்தகங்களை 100 எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினச்சோமே, அதில் 50 பேரை தானே அறிமுகப்படுத்தியிருக்கிறோன்னு. அதற்காகவே தான் நான் என்ன செய்தேன் அப்படின்னா 100 சிறந்த கதைகள் அப்படின்னு தமிழினுடைய 100 சிறந்த கதைகளை தேர்வு பண்ணி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அதுக்கு விரிவாக 35 பக்கத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறேன். இவங்க யார், இவர்களை எப்படி படித்தேன், எப்படி தேர்வு செய்தேன் அப்படிங்கிறது இந்த கதாவிலாசனுடைய 2வது பகுதியாக நான் அதை தான் நினைக்கிறேன். நீங்கள் கதாவிலாசம் படிங்க, அதுக்கப்புறம் 100 சிறந்த கதைகள் படிங்க. இந்த 2ஐயும் ஒன்று சேர்த்து படிக்கும் போது உங்களுக்கு தமிழ் சிறுகதையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாதனையாளர்கள் யார், அவங்கள ஏன் படிக்கணும், அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். நிறைய கல்லூரிகளில் இந்த 100 சிறந்த கதைகள் பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. அதை மாணவர்கள் படிக்கிறாங்க. புதிதாக எழுத விரும்புகிறவர்களும் இந்த புத்தகத்தை விரும்பி படிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா என் கதாவிலாசத்தினுடைய இன்னொரு பகுதியாகத்தான் நான் 100 சிறந்த கதைகளை சொல்லுவேன். இன்றும் இதிகாசங்கள் எழுதப்படுகிறதா? இதிகாசங்கள்ங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இருக்குது. ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டிற்கான இதிகாசமாக 1ஓ 2ஐயோ முன்வைக்குது. அப்படி இந்திய இதிகாசங்களில் மகாபாரதம், ராமாயணமும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே இதிகாசம் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை போலையோ நாவல் போலையோ வாழ்க்கையை பார்க்கறதில்லை. நான் வாழ்க்கையினோட ஒட்டுமொத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சித்திரத்தை உருவாக்குவது தான் இதிகாசத்தினுடையது. இதிகாசம் மனித வாழ்வினுடைய அடிப்படைகளை முதல்ல கேள்வி கேட்குது, விசாரிக்குது. எதிர்நிலைகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நன்மை தீமை, இன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த மாதிரி எதிர்நிலைகளாக வைக்கப்படக்கூடியதை உண்மையிலே அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு கதாபாத்திரங்களை உருவாக்கி ஆராயுது. எது நன்மை, ஏன் நன்மை, தீமைனா யாருக்கு தீமை, எப்படி தீமை அப்படின்னு எல்லாம் தாண்டி அறத்தை முன்வைத்து அறத்தை கேள்வி கேட்கவும், எது அறம் அல்லது எது நீதி அப்படிங்கிறத சொல்கிறதும் இதிகாசத்தினுடைய பயன். எல்லா இதிகாசங்களுக்குள்ளாடியும் மனித வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் இருக்குது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் இதிகாசம் ஆராய்ச்சி செய்து அந்த இதிகாசம் ஒரு புதிய பார்வையை, புதிய வெளிச்சத்தை நமக்கு காட்டுது. அப்படி பார்த்தா ஒரு இதிகாசம் படிக்க தொடங்கும் போது நமக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிற நவீன வாழ்க்கையில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் கூட இதிகாசத்திலேயே பதில் இருக்குது. மகாபாரதத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா மகாபாரதம் விட்டு கொடுக்காதவர்களுடைய கதையை சொல்லுது. விட்டு கொடுக்காட்டா என்ன நடக்கும், யார் யாருக்கு எதை விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுப்பது என்பது உண்மையில் உரிமையா அல்லது தாராள மனதனுடைய அடையாளமா, கருணையா, அல்லது உண்மையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தான் வாழணுமா, எதை விட்டு கொடுக்கணும், அன்பையா, உறவுகளையா, நிலத்தையா, தேசத்தையா? அப்படி விட்டு கொடுப்பது அப்படிங்கக்கூடிய அடிப்படையான விஷயத்தை எடுத்துகிட்டு மகாபாரதம் அதனுடைய எல்லா தளங்களையும் பேசி பார்க்குது. விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு உரிய நிலத்தை, அவர்களுடைய தேசத்தை, ஆளுகிற உரிமையை விட்டு தர மறுத்தால் யுத்தம் தான் நடக்குது. யுத்தத்தோட முடிவில் எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய உறவுகளை அவ்வளோத்தையும் இழந்துட்டு தனியாகத்தான் பாண்டவர்கள் நிற்கிறாங்க. அதில் அப்படின்னா நமக்கு தெரியுது, நீங்கள் உறவுக்காக வாழ்க்கையை நடத்தணுமா அல்லது உறவுகளை எல்லாம் இழந்து அதிகாரத்தை பெறணுமா அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய போட்டி அத்தனையும் நம்ம பார்க்கணுன்னா மகாபாரதத்தில் பார்க்க முடியுது. அப்படி தான் ராமாயணத்துக்குள்ளாடியும் கூடிய ராமன் அப்படிங்கக்கூடியவரோட வாழ்க்கையிலிருந்து அறம் என்ன முன்வைக்கப்படுது, சகோதர பாசம் எப்படி முன்வைக்கப்படுது, தியாகங்கிறத, புதிய நட்புங்கிறத எப்படி ராமாயணம் முன்வைக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி உலகம் முழுவதும் இதிகாசங்கள் அங்கே இருக்கக்கூடிய மானிட வாழ்க்கையினோட ஒரு பெரிய தரிசனத்தை
தரக்கூடியதாக தான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி இதிகாசங்கள் எழுதப்படுறதில்லை. ஏன்னா இன்றைக்கி துண்டு துண்டாக வாழ்க்கையை பார்க்குறோம். ஒரு நாளை, ஒரு ஆண்டை, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளை நாவலாவோ கதையாவோ அல்லது ஒரு நினைவாவோ அல்லது ஒரு வாழ்க்கை வரலாறாவோ எழுதுகிறோம். மகாபாரதம் பார்ப்பது போல் ஒரு பெரிய விஷயம். ஆனால் யாரோட கதை? ஒருவரோட கதையா அப்படின்னா ஒரு நிலத்தினுடைய கதை, ஒரு பண்பாட்டினுடைய கதை. இந்திய சமூகம் நீண்ட காலமாக சேகரித்து வைத்திருந்த ஞாபகங்கள் எல்லாமே மகாபாரதம்ங்கிற வடிவத்துக்குள்ளாடி சேகரிக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா அங்கே பழங்குடி மக்களுடைய நினைவுகள்லேருந்து அரசாண்டவர்களுடைய நினைவுகள்லேருந்து எல்லா நினைவுகளும் சேகரிக்கப்பட்டிருக்கு. நகரம் எப்படி உருவானது, ஆற்றங்கரையினுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, படகு போக்குவரத்து எப்படி இருந்தது, போர் எப்படி நடந்தது, போர்க்கருவிகள் எப்படி உருவாக்குனாங்க, வெவ்வேறு கலைகள் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே மகாபாரதத்துக்குள்ளே பார்க்கலாம். ஒரு இந்திய சமூகம் அதனுடைய பண்பாட்டு நினைவுகள் எல்லாவற்றையுமே கோர்த்து கதைகளாக்கி எழுதியதாக தான் நான் மகாபாரதத்தை பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி எழுதப்படக்கூடிய நாவல்களை சிறந்த நாவல்கள், தலைமுறையாக வாழ்க்கையை சொல்லக்கூடிய நாவல்கள் எல்லாம் எபிக் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் மினி எபிக் நாவல் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கு. இதிகாசம் அல்ல, சிறிய இதிகாசம். அந்த சிறிய இதிகாசத்தில் மாதிரியான நாவல்கள்லேயும் எப்படி இருக்குன்னா வாழ்க்கையை கேள்வி கேட்குது. வாழ்வினுடைய பெரிய விஷயங்களை எடுத்துட்டு அடிப்படைகளை ஆராய்ந்து அந்த அடிப்படைகளின் வழியாக வாழ்க்கையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ் மாதிரியான நாவலெல்லாம் எப்பிக் அப்படிங்கிறாங்க. அது எப்பிக்கினுடைய குவாலிட்டி உள்ள அந்த செவியல் தன்மை உள்ள நாவல் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எப்பிக் அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலைத்தொடரை போன்றதாக தான் என் மனதில் பதிவாயிருக்கு. திரும்ப 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 வாழ்க்கை முழுக்க நாம் அதை படிப்பதன் வழியாக புதியதாக இந்த வாழ்க்கையை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த வகையில் இதிகாசங்கள் நமக்கு தேவைப்படத்தான் செய்யுது. தேசாந்திரி பதிப்பகத்தின் புதிய முயற்சியாக எஸ்ராவிடம் கேளுங்கள் என்கிற தொடரை ஆரம்பித்து உள்ளோம். இதில் நீங்கள் பங்கு பெற desandri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம் அல்லது எங்களது சமூக ஊடக பக்கங்களின் வழியாகவும் அனுப்பலாம்.